விசேஷமான நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நமது இன்னைக்கு எத்தனாவது ஆண்டு விழான்னு தெரியுமா? சொல்றீங்க, நிறைய பேர் சொல்றீங்க. தேங்க்யூ. 17வது ஆண்டு விழா. நல்ல நாள்லேயே நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் மிஸ்ஸிங் வருவாங்களோ, பெரிய விருந்தெல்லாம் ஆயத்தமா இருக்கு. நம்ம இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிக்கான துவக்க ஜெபத்தை ஆயர் அவர்கள் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி இறைவேண்டல் செய்வோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபொழுது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சங்கீதக்காரன் சொன்ன வண்ணமாக ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அற்புதங்களையும் தந்து வருகின்ற இந்த திருச்சபையினுடைய 17வது ஆண்டு விழாவை நாங்கள் இந்த நாளிலே கர்த்தாவை மகிழ்வோடு நினைவு கூறவும், ஆண்டவரே இதை உருவாக்குவதற்கு அரும்பாடுபட்டவர்களை மீண்டுமாக நாங்கள் எண்ணி பார்த்து அவர்களுக்காக, அவருடைய வாழ்வுக்காக, அவருடைய சிந்தனைகளுக்காக, அவருடைய தரிசனங்களுக்காக நன்றி செலுத்தும்படியாக நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளையும் நாங்கள் கேட்கும்படியாக நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதுமே கர்த்தாவே இந்த சமுதாயத்திலே, திருச்சபைகளிலே, குடும்பங்களிலே கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருக்கின்றவர்களை நாங்கள் தேடி செல்லவும், அவர்களை அழைத்து வரவும், ஆண்டவருடைய அன்பை அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் வழியாக நீ கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான நிகழ்வை தலைமையேற்று நடத்துகின்ற ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் கர்த்தர் தாம் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த திருச்சபையின் வழியாக, திருப்பணிகள் வழியாக நாங்களும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீரை அருள் செய்வீராக. இறைமை இந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். இந்த நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் நம்முடைய பாடல் புத்தகத்திலே 308வது பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே, இந்த பாடல் மூலமாக நாம் தேவனை துதிப்போம். தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே, தேவாலயம் தம் ஜனத்தாரின் மத்தியிலும்
ஆண்டறிக்கை. தெளிந்த திருச்சபை, சென்னை பேராயம், தூய யோவான் ஆலயம், உள்ளகரம் புதுச்சேகரம், புழுதிவாக்கம், சென்னை 91. 17ஆம் ஆண்டு நிறைவு விழா. நாள் 14/4/2026. எல்லாம் வல்ல இறைவனுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. இறைவனின் பேரருளால் 1/2/2004 அன்று மனை எண் 5042, ராம் நகர் வடக்கு விரிவு 5வது தெரு, புழுதிவாக்கம், சென்னை 91 என்ற முகவரியில் திரு ஜி பெஞ்சமின் அவர்களின் இல்லத்தில் மொட்டை மாடியில் ஓலை கொட்டகையில் நமது தாய் சபையினரால் அப்போதைய ஆயர் பெருமான் அருட்பணி திரு டிஜேஇ டேவிட்சன் அவர்கள் தலைமையில் ஒரு தொழுகை மையமாக நமது ஆலயம் ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் முழு ஆலயமாக உருவெடுத்து ஆயர் பெருமான் அருட்பணி திரு பி சார்லஸ் பிரபாகரன் அவர்கள் தலைமையில் இவ்வாலயம் கட்டி முடிக்கப்பட்டு 14/4/2009 நமது முன்னாள் பேராயர் அறிவர் மாமரை திரு வி தேவசகாயம் அவர்களால் இறைவு படைப்பு செய்து தற்பொழுது 17ஆம் ஆண்டு நிறைவு விழாவை கண்டு மகிழ்வது என்பதை நினைத்து மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நமது முன்னாள் ஆயர்கள் அருட்பணி திரு ஜி ஆர்னஸ் செல்வதுரை மற்றும் அருட்பணி திரு டாக்டர் வி பால் பில்லா அவர்கள் நம் மீது மிக்க கரிசனை கொண்டு இவ்வாலயத்தை வளர்ச்சிக்காக அயராது உழைத்தார்கள். நமது முன்னாள் ஆயர் பெருந்தகை அருட்பணி திருமதி எஸ் சிந்தியா ரோஸ் அவர்கள் முயற்சியாலும் உங்கள் ஒவ்வொருவருடைய ஊக்கமான ஜபத்தினாலும் உற்சாகமான நன்கொடையினாலும் நமது ஆலயத்தின் பின்புறம் உள்ள 2 நிலங்களை நாம் வாங்கவும் அதற்காக நாம் பெற்ற கடன்களை கொடுத்து தீர்க்கவும் முடிந்தது. தேவனுக்கே மகிமை. நமது இந்நாள் ஆயர் அருட்பணி திரு இ இமானுவேல் அவர்கள் 1/6/2004 அன்று நமது குருசேகரத்தில் பொறுப்பேற்று நம் மீது மிகுந்த கரிசனை கொண்டு ஆலய வளர்ச்சிக்கென அயராது உழைத்து வருகிறார்கள் என்றால் அது மிகையாகாது. அவரது எண்ணற்ற பணிகளின் மத்தியிலும் நமது ஆலயத்தில் பெரும்பாலான மக்களை அவர் இல்லத்தில் சென்று சந்தித்தது போற்றத்தக்கது. அவர்களின் ஆலோசனையினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழிநடத்தினாலும் திருச்சபை மக்களின் இடைவிடாத ஜபத்தினாலும் உற்சாகமான நன்கொடையினாலும் நாம் வாங்கிய இடத்தை பண்படுத்தி பயன்படுத்த தேவன் கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நமது சபையின் முதுகெலும்பாகிய ஜெபக்குழு திரு பி அருள் ஜேசுதாஸ் மற்றும் திருமதி டபிள்யூ பிரின்சி டேவிட் அவர்கள் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திங்கள் முதல் வியாழன் வரை இணையம் வாயிலாகவும் வெள்ளிக்கிழமைகளில் நமது சபையிலும் ஜெபக்கூடுகை நடைபெற்று வருகிறது. அதோடு ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபமும் நடைபெற்று வருகிறது. இந்த ஜெப வேளைகளில் சபையின் வளர்ச்சிக்காகவும் சபை மக்களின் அனைத்து தேவைகளுக்காகவும் ஜெபிப்பதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் உலக அமைதிக்காகவும் எல்லா மக்களின் ரட்சிப்புக்காகவும் தேவ ஆசீர்வாதங்களுக்காகவும் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் கரிசனையுடன் ஜெபித்து வருகிறோம். நமது ஆலயத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கம் திருமதி பி ரீனா ஜூலியட் அவர்கள் தலைமையிலும் திருமதி டி ஜாய்ஸ் ரெகுலர் அவர்களின் ஆலோசனையிலும் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. 24/9/2006 அன்று பெண்கள் ஞாயிறு 2005 அன்று பெண்கள் ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. அருட்பணி திரு ஐசக் அவர்கள் சிறப்பு தேவ செய்தி அருளினார்கள். அதைத் தொடர்ந்து பெண்களுக்கான அரை நாள் கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டது. அதில் நமது தாய் சபையை சார்ந்த லேட் ரீச்சர் திருமதி ஜாய்ஸ் இமானுவேல் அவர்கள் பாடல், செயல்பாடு, கதை மற்றும் இறை செய்தி வழியாய் தேவனுடைய அன்பை நமது திருச்சபை பெண்களுக்கு போதித்தார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அதே போல ஆண்கள் ஐக்கிய சங்கம் திரு எல் வின்சென்ட் டென்னிஸ் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடந்து வருகிறது. கடந்த ஆகஸ்ட் 30ஆம் தேதி அன்று சபையாக செய்யூர் அருகே உள்ள கொல்லம்பாக்கம் மற்றும் நிற்றம்பாக்கம் ஆகிய 2 கிராமங்களுக்கும் சென்று
ஆண்டவரை பற்றி அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். மேலும் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி அன்று குளத்தூர் கலிம்பேடு பகுதியில் உள்ள 2 கிராமங்களுக்கு சென்று ஆண்டவரை பற்றி அறிவிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் அங்குள்ள சில மக்களுக்கு கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறும் வண்ணமாக மளிகை பொருட்கள் மற்றும் ஆடைகள் வழங்கவும் சபையோடு இணைந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நம் ஆலயத்தில் வாலிப ஐக்கிய சங்கம் திருமதி எஸ் ஜேக்கோபின் சுஷ்மி தலைமையில் திறம்பட செயல்பட்டு வருகிறது என்றால் அது மிகையாகாது. பாடப்பயிற்சி, சபை சுத்தம் செய்தல் மற்றும் ஆலயத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளிலும் வாலிபர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு செயலாற்றி வருவது சபை வளர்ச்சிக்கு ஊன்றுகோலாக திகழ்கிறது. குறிப்பாக நமது ஆலயத்தை ஒவ்வொரு வாரமும் சிறப்பாக சுத்தம் செய்து ஆராதனைக்கு தயார் செய்து வரும் திரு வி ஜோயல் டென்னிஸ், திரு வி ஜான் டென்னிஸ், திரு வி மெல்வின், திரு ஆர் மார்ஷல், திரு அருள் பாண்டி, செல்வன் டி ஜோஷுவா, செல்வன் வை ஆலன் ஸ்மித், திருமதி டென்சி மோசஸ் அவர்களுக்கு இந்நேரத்தில் திருச்சபை சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். 29/6/2025 அன்று வாலிபர் ஞாயிறு கொண்டாடப்பட்டது. வாலிபர்கள் தங்கள் தாளந்துகளை கொண்டு சிறப்பாக தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 14 டிசம்பர் 25 2025 ஆண்டு அன்று துறைப்பாக்கத்தில் உள்ள வாய்ஸ் ஆஃப் ஹெவன் என்கிற ஆதரவற்றோர் இல்லம் சென்றனர். தேவன் நாமம் மகிமை பெற ரூபாய் 5000 நன்கொடையாகவும் மற்றும் அன்றைய மதிய உணவின் செலவையும் ஏற்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். தேவனுக்கே மகிமை. நமது ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிறும் மாலை ஆங்கில ஆராதனை நடந்து வருகிறது. இதில் வாலிபர்கள் மற்றும் சிறுவர்கள் தங்களை சிறப்பாக இணைத்துக் கொண்டு செயல்பட்டு வருகிறார்கள். நமது சபையின் திரு வி ஜோயல் டென்னிஸ் அவர்கள் அனைத்து ஆராதனையிலும், திரு பால் டேனியல் அவர்கள் பாடல் வேளையிலும் கீபோர்டு வாசித்து சிறப்பித்து வருவது போற்றத்தக்கது. அவ்வாறு மாலை ஆராதனைகளில் செல்வன் டி ஜெரோம் மற்றும் செல்வன் டி ஜோஷுவா அவர்களுடைய பங்கும் பாராட்டக்கூடியது. சிறப்பாக மாலை ஆராதனையில் செல்வன் ஜே ஜெபின் பால் ட்ரம்ஸ் வாசித்து தனது தாளந்தை தேவன் மகிமைக்கென்று பயன்படுத்துவது போற்றத்தக்கது. கிறிஸ்துமஸ் காலத்தில் பாடல்குழு கேல்ரோன்ஸ் டிசம்பர் மாதம் 4, 9, 11 மற்றும் 13 தேதிகள் சிறப்பாக நடைபெற்றது. நமது சபையில் ஓய்வு நாள் பள்ளி தற்போது 35க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை கொண்டு அதன் இயக்குனர் திருமதி ஏ பெட்ஸ்லின் வினோதா அவர்கள் தலைமையில் நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. நமது ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் நற்செய்தி பெருவிழா மற்றும் அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை இதில் பெரும் பங்காற்றுகிறார்கள். நமது சிறுவர்கள் கடந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் மறைவிழாவில் பல நிகழ்ச்சிகளை தந்து தங்கள் தாளந்துகளை தேவனுக்கென்று வெளிப்படுத்தி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிள்ளைகளுக்கான தேர்வு பேராயத்தின் மூலமாக பிப்ரவரி மாதத்தில் நடந்தது. இதிலும் பிள்ளைகள் ஆர்வமாக கலந்து கொண்டார்கள். 5/7/2025 அன்று CSI பெயின் பள்ளியில் பேராயம் அளவிலான நடந்த மனப்பாட வசன போட்டியில் நமது பிள்ளைகள் உற்சாகமாக பங்கு பெற்றனர். 16/11/2025 அன்று சிறுவர் ஞாயிறு கொண்டாடப்பட்டது. ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் வேதம் வாசித்தல் மற்றும் சிறப்பு பாடல் மூலமாக தங்கள் தாளந்துகளை கொண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அன்று ஆராதனை முடிந்தவுடன் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக அரைநாள் கூட்டம் நடைபெற்றது. திரு ஐசக் அவர்கள் குழுவினரோடு இணைந்து பாடல்கள், இசை மற்றும் குறும்படம் வாயிலாக தேவனுடைய அன்பை நமது பிள்ளைகளுக்கு போதித்தார்கள். இந்த நேரத்தில் ஓய்வு நாள் பிள்ளைகள், ஆசிரியர்கள் மற்றும் இயக்குனர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது ஆலயத்தில் VBS கடந்த ஆண்டு 26/4/2025 முதல் 4/5/2025 வரை திருமதி வி பிரின்சி டேவிட் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது.
அதில் 80க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்டு பாடல்களையும் இறை வார்த்தைகளையும் கற்றுக்கொண்டார்கள். தேவனுக்கே மகிமை. ஒவ்வொரு நாளும் குளிர்பானம், சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு வழங்க உதவிய திருச்சபையினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கே மகிமை. ஆகஸ்ட் 15 மற்றும் ஜனவரி 26ஆம் தேதிகளில் நமது ஆலய வளாகத்தில் நமது ஆயர் அருட்பணி திரு இமானுவேல் அவர்கள் தலைமையில் தேசிய கொடியேற்றி தேசத்திற்காக சிறப்பு ஜெபம் எடுக்கப்பட்டது. நமது ஆலயத்தில் நற்செய்தி பெருவிழா 13/7/2025 அன்றும் அருப்பின் ஸ்தோத்திர பண்டிகை 19/10/2025 அன்றும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சபையார் அனைவரும் உற்சாகமாக கலந்து கொண்டனர். இவ்வாண்டும் லெந்து கால நிகழ்ச்சிகள் அனைத்து முறைப்படி அனுசரிக்கப்பட்டது. 29/3/2026ஆம் தேதி குருத்தோலை ஞாயிறு அன்று அன்னை தெரேசா கத்தோலிக்க திருச்சபையினரும் நமது சபையார் அனைவரும் இணைந்து நமது ஆலயத்திலிருந்து குருத்தோலைகளை கையில் ஏந்தி பாடல்களை பாடியவாறு பவனி வந்து தேவனை மகிமைப்படுத்தினோம். இந்த நிகழ்ச்சி பகுதியில் எழுப்புதல் ஏற்படுத்தி தேவ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள துணை புரிந்தது என்று விசுவாசிக்கிறோம். கடந்த வருடம் ஆண்டு விழாவின் போது பள்ளிப்பட்டு சபையை சார்ந்த ஒரு மகளின் திருமணத்திற்காக நன்கொடை ரூபாய் 25,000 வழங்கினோம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுக்கே மகிமை. 14/3/2026 அன்று நமது தாய் சபையில் நமது பேராயர் பேரருட்பணி திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் திடப்படுத்தல் ஆராய் நடைபெற்றது. நமது திருச்சபையின் சார்பில் 2 மெடிக்கல் கார்டு வாங்குவதற்காக ரூபாய் 25,000 பேராயரிடம் வழங்கப்பட்டது. நமது சபையில் திரு எல் வின்சென்ட் டென்னிஸ் மற்றும் லே பிரீச்சர் திரு ஆர் மோகன்ராஜ் அவர்கள் சபை ஆராதனை நடத்துதல் மற்றும் அனைத்து நிகழ்வுகளிலும் கவனம் செலுத்தி நம் திருச்சபைக்கு செய்து வரும் இறைப்பணி போற்றத்தக்கது. நமது குருசேகர செயலர் திரு எஸ் எடிசன் கொர்னேலியு, பொருளாளர் திருமதி ஜே ஜெபாக்லின் ஷைலா, சேகர உறுப்பினர் மற்றும் தாய் சபை பெரியவர்கள் அனைவரும் நமக்கு உறுதுணையாக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கி விழா காலங்களிலும் மற்றும் நாம் அணுகும் போதெல்லாம் நம்மோடு ஒருங்கிணைந்து செயலாற்றி வருகிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம் திருச்சபை என்றும் நன்றியுடன் திகழ்கிறது. இந்த நேரத்திலும் நம்ம திருச்சபையின் வளர்ச்சிக்காக அயராது உழைத்த காலம் சென்ற திரு டி பெஞ்சமின் ஐயா அவர்களையும் திரு எஸ் குமாரதாஸ் ஐயா அவர்களையும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் செய்த சிறப்பான ஊழியங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். எல்லா நிலைமைகளிலும் உற்சாகமாக பங்கு கொண்டு ஊக்கமான ஜெபத்தினாலும் உதாரத்துவமான காணிக்கையினாலும் நம் திருச்சபையை தாங்கி வரும் சபையார் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று 17ஆம் ஆண்டு நிறைவு நாளை கொண்டாடும் நாம் நமது இறைவனுக்கு நன்றி தெரிவித்து மேலும் திருச்சபையாரின் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் ஆலய விரிவாக்கமுமே நமது லட்சியம் என்ற ஒரே குறிக்கோளோடு அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து செயல்படுவோம். நம் ஆலயத்தின் தேவையை எல்லாம் வல்ல இறைவன் திருப்பாதத்தில் சமர்ப்பித்து வேண்டுதல் செய்வோம். அவரே நமக்கு அருள் புரிவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். தொடர்ந்து நாம் ஃபெலோஷிப் ப்ரோக்ராம்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். கல்யாண வீட்டில் கர்த்தர் இயேசு போனாரே, தொட்டு
was my sin, but Jesus took me in. And then a little light from heaven filled my soul. It made my heart in love and wrote my name above. And just a little talk with Jesus made me whole. Now let us Have a little talk with Jesus. let us. Tell him all about our troubles. He will Cure our faintest cry. and he will. Answer by and by. Now when you Feel a little prayer is turning. and you Know a little fire is burning. you will Find a little talk with Jesus makes it right. makes it right. Doubt and fear, my eyes be filled with tears. But Jesus is a friend who watches day and night. I go to him in prayer, he knows my every care. And just a little talk with Jesus makes it right. Now let us, Have a little talk with Jesus. let us, Tell him all about your troubles. he will, Cure our faintest cry. and he will. Answer by and by. Now when you Feel a little prayer is turning. and Know a little fire is burning. you will. Find a little talk with Jesus makes it right. Now let us, Have a little talk with Jesus. let us, Tell him all about your troubles. he will, Cure our faintest cry. and he will. Answer by and by. Now when you Feel a little prayer is turning. and you Know a little fire is burning. you will Find a little talk with Jesus